நிஃப்டி 50யோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1 hour சார்ட்டோட டைம் ஃப்ரேமு. இதில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 130 பாயிண்ட் வந்து மேலே இருந்தாங்க. பட் திடீர்னு வந்து கீழே ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்விங் ஹையிலேருந்து இந்த ஸ்விங் லோவோட 60%, 61.80% ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி 70 பாயிண்ட் இறங்குச்சு. ஸோ மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, 1 hour சார்ட்டில் டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. 15 minutes சார்ட்டில் அதுலேயும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. ஓகேவா? 5 minutes சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கிற மாதிரி இருக்கும். தெரியுதா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு பிரேக் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகலாம். இல்லை அப்படின்னா இந்த 24,764 இது வந்து பிரேக் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் கீழே இறங்கலாம். சரி, கீழே இறங்குறது எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னா, நம்ம 1 hour சார்ட் வச்சு பார்க்கணும். சாரி, ஸோ மார்க்கெட் அப் டு 24,667 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அதை பிரேக் பண்ணி கீழே வர்ற பட்சத்தில் 24,533 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து நாளைக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு நான் கொடுக்குற கீ ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகேவா? மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.